ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். பேக்கரி ஸ்டைலில் கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் நல்ல மொறுமொறுப்பான ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரிங் முறுக்கோடைய சத்தத்தை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றது. ஆனால் கொஞ்சம் கூட ஹார்டாகவே இருக்காது, நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரிங் முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். நான் எடுத்துக்கிற அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வறுத்தது தான், அதனால லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கிறேன். வறுக்காத அரிசி மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு முறுக்கு வதன்னு ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பாக வரும். சப்போஸ் வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரிங் முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வரப்பட்டுருச்சு அப்படின்னா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி கோடு இழுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடு இழுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதிலே கண்டுபிடிச்சிடலாம் அரிசி மாவு வரப்பட்டுருச்சுன்றத. இந்த அளவுக்கு அரிசி மாவை வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது ஒரு வானல்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன்ல, அதனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம்ல, அது வந்துட்டு ஆப்ஷனல் தான். அது இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். உளுந்து மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். உளுந்து மாவு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அரிசி மாவு, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி கூட இந்த அரிசி மாவு நல்லா கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது வந்துட்டு ஒரு 1/4 அளவுக்கு அந்த சூட்டிலே வெந்து வரணும். அதனால அரிசி மாவோடைய சூடு வந்துட்டு நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு ஆறி வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடுங்க. அரிசி மாவோடைய சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு அளவுக்கு ஆறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சிப்போம்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பிசைறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, கையில் மாவு பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற மாவு வந்துட்டு ஒரு ஈர துணியால் மூடி வச்சுடுங்க. நம்ம வந்துட்டு ரிங் முறுக்கு செய்கிற அந்த கேப்பில் மீதி இருக்கிற அந்த மாவு வந்து காஞ்சு போயிடும். அதுக்காக ஈர துணியை வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காஞ்சு போயிடாமல் நல்லா ஈரத்தன்மையோடு இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டைக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை குச்சி ஷேப்புக்கு உருட்டினதுக்கு அப்புறமா மாவை லைட்டாக வளைச்சி 2 முனையுமே ஜாயின் பண்ணுறங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரிங் ஷேப்பில் வந்து கிடச்சிடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்துட்டு ரிங் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி ரிங் ஷேப்புக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ரிங் முறுக்கை ஒன்று எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த ரிங் முறுக்கை வந்து வேகிற வரைக்குமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயுமே வந்துட்டு நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ரிங் முறுக்கை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா வெளியே மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்துட்டு வேகாமல் நம்ம சாப்பிடும்போது வதன்னு இருக்கும். ரிங் முறுக்குகளை எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே திருப்பி விட்டுடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அப்போ தான் ஒரு சைடு வெந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம திருப்பி போடும்போது உடஞ்சிடாமல் முழுசாகவே இருக்கும். ரிங் முறுக்கை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ரிங் முறுக்கை திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா ரிங் முறுக்கு வந்துட்டு வதன்னு இல்லாமல் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொல்கிற இந்த டைமிங் வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த முறுக்குகளை சுட்டு எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டிப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரிங் முறுக்கை எண்ணெயில் சேர்த்து வேகிற வரைக்கும் இந்த மாதிரி அதில் நிறைய பபிள்ஸ் இருக்கும். ஆனால் ரிங் முறுக்கு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ரிங் முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரிங் முறுக்கோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரிங் முறுக்கை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் சொன்ன இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த ரிங் முறுக்கு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட சொதப்பாமல்
பேக்கரியில் வாங்கிட்டு வரது போலவே வீட்லேயும் அவ்வளோ ஈஸியாக அந்த ரிங் முறுக்கை செய்யலாம். மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே இதே மாதிரி ரிங் முறுக்குகளை சுட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல முறுமுறுப்பான டேஸ்டியான ரிங் முறுக்கு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருக்கபடியே நீங்களும் இந்த ரிங் முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரிங் முறுக்கு ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபியுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.